JJS23 செய்தி தொலைக்காட்சிக்காக தங்களை வரவேற்கிறோம். இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். முக்கியமான சப்ஜெக்ட் இன்னைக்கு ஹாட் சப்ஜெக்ட் ஒசூர் ஏரியாவில் என்னென்னா, விவசாயிகள் நிலத்தை அரசாங்கம் எந்த காரணத்தை கொண்டும் எதற்காகவும் அபகரிக்கக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. ஓசூர் பகுதியில் வாழக்கூடிய வளமான விவசாயிகளுடைய நிலத்தை அரசாங்கம் தன்னுடைய எந்த காரியங்களுக்காகவும் எடுக்கக்கூடாது என்பது முக்கியமான கோரிக்கை. அதை மத்திய அரசாங்கத்திடம் சொல்லி வந்திருக்கின்றேன். மாங்கனி விவசாயிகளுக்கு ஏற்கனவே ஆந்திரமும் கர்நாடகமும் ஒரு டன்னுக்கு 6000 ரூபாய் என்று சப்சிடி கொடுத்து கொண்டிருக்கிறார், மானிய தொகை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டிலே குறிப்பாக நம்முடைய விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அதை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் இடத்திலே கேட்டிருக்கிறேன். உறுதியாக அதை செயல்படுத்தி கொடுப்போம் என்று ஏற்கனவே சொன்னார். இப்போதும் தேர்தலுக்கு முன்பாகவே நீங்கள் அதற்குரிய அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன். ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக மாங்கனி விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற இழப்பை ஈடு செய்து கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்திற்கு 50%, மாநில அரசாங்கத்திற்கு 50% கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். இதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்களுக்கு ஏற்கனவே விமான நிலையம் கட்டுவதற்காக நம்முடைய மாநில அரசாங்கம் 2000 சில்லரை ஏக்கர் எடுப்பதாக டிட்கோ நிறுவனம் மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். அவர்கள் அந்த காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இங்கே விவசாய நிலத்தை அழித்துத்தான் ஒரு விமான நிலையம் வர வேண்டும் என்பது தவறான முன்னுதாரணம். ஆகவே விவசாயிகள் நிலத்தை பேரிகை பாகலூர் பகுதியிலே, ஓசூர் பகுதியிலே அந்த விளை நிலங்களை எடுத்து விமான நிலையம் அமைக்க தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் கேட்டுக்கொண்டதை போல இருக்கின்ற விமான நிலையத்தை மேம்படுத்தி அதற்கு வேண்டிய பணிகளை செய்து கொடுத்தாலே இங்கே ஓசூர் மாநகரத்திற்கு விமானங்கள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் புதிய விமான நிலையம் இப்போதைக்கு தேவையில்லை. இருக்கின்ற விமான நிலையத்தை மேம்படுத்தி விமானங்களை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். மத்திய மாநில அரசாங்கம் ரெண்டும் சேர்த்து நமக்கு ஓசூருக்கு ஒரு மெட்ரோ ரயிலை கொண்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் அந்த டிபிஆர் முடியல, நடவடிக்கை நடக்கலை. அது காரணம் என்னன்னு சொன்னால், டிபிஆர் முடியல. ஆகவே நம்முடைய மாநில முதல்வர் அவர்களை சந்திப்போம் என்றும் கேட்டிருக்கிறோம். 2 மாநில முதல்வர்களும் பேசினால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கப்பட்டு மெட்ரோ ரயில் உருவாக்கப்படும். இந்தியாவில் இது முதல் முறையாக 2 மாநிலங்களுக்கு இடையில் வரக்கூடிய மெட்ரோ ரயில் என்பதால் 2 மாநில முதல்வர்களும் உடனடியாக தலையிட்டு முடித்து கொடுக்க வேண்டும். இதற்குரிய அனுமதியை மத்திய அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்து விட்டது. இங்கே விமான நிலையத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. பெங்களூரில் இருக்கக்கூடிய பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எம்டியோட உட்காந்து பேசணும். அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு எங்கே இடம் கொடுத்தாலும் நாங்கள் வர்றோம். இந்த இடம்தான் இல்லை, அந்த இடம்தான் இல்லை, எங்கே நீங்கள் இடம் கொடுத்தாலும் நாங்கள் விமான நிலையம் கொண்டு வர தயாராக இருக்கோம். ஆனால் கர்நாடக மாநில அரசாங்கம் ஓசூருக்கு விமான நிலையத்தை கொண்டு வருவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அங்கே ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும். அந்த போர்டு மீட்டிங்கில் அங்கே இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்களும் டிகே சிவகுமார் அவர்களும் ஓசூர் விமான நிலையம் 2வது விமான நிலையத்தை ஓசூருக்கு செல்லாமல் நாங்களே பெங்களூரில் இடம் கொடுக்குறோன்னு பேசி நிறுத்திடுறாங்க. இது மாநில அரசாங்கத்துக்கு சொல்லிட்டோம். ஆக இதை உடனடியாக மாநில அரசாங்கம் தலையிட்டு அந்த மாநில முதல்வரோட பேசி ஓசூர் விமான நிலையத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை தவறவிடக்கூடாது. அது அடுத்த கட்டம். ஆனால் உடனடியாக இந்த விமான நிலையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர என்பது முதல் கட்டம். விமானத்தை நம்ம ஓசூரில் பார்க்கணும். இதுதான் முதல் கோரிக்கை. அது 2வது கோரிக்கையாக வச்சுக்கலாம். மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் உட்காந்து பேசினா முடிஞ்சிடும். அது மாதிரியே ஓசூர் நகரத்தில் இருக்கக்கூடிய இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி சீக்கிரமாக நம்முடைய அமைச்சர் சோபா கரஞ்சி அவர்கள் அதை 500 படுக்கை அறிக்கை கொண்ட பெரிய ஒரு இஎஸ்ஐ ஆஸ்பத்திரி உருவாக்க அனுமதி கொடுத்திருக்கார்கள். அதுவும் அது விரைவாக நடத்தப்படும். இதெல்லாம் தாண்டி முக்கியமான பிரச்சனை ஓசூர் பகுதியில் கூட கலவரப்பள்ளி டேம், அது கலங்கிய நீர் வருவதை தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். கலவரப்பள்ளி டேம் இருக்கக்கூடிய அந்த அணைப்பகுதியை ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக கூட நாம் கொண்டு வரலாம். ஓசூர் பகுதி மக்களுக்கு அது பயன்பாட்டிற்கு வரும். அதுபோலவே அங்கே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு கழிவு நீரை மாநில அரசாங்கம் கர்நாடகம் கொடுப்பதை நிறுத்த வேண்டும். அதற்கு டிகே சிவகுமார் அவர்களும் சித்தராமையா அவர்களும் கேட்டுக்கொள்ளப்பட வேண்டும் என்று நம்முடைய வை பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களுக்கு நான் ஏற்கனவே கோரிக்கை வைத்தேன். ஆளுகின்ற கட்சிக்கு இந்த கோரிக்கையை வைத்து கலவரப்பள்ளி அணைக்கு கழிவு நீரை கர்நாடகத்திலிருந்து அனுப்பக்கூடாது, இது நிறுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது.
அதை உடனே செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக இந்த பணிகளை நாங்கள் முடித்து கொடுப்போம் என்ற உறுதியையும் இங்கே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஓசூர், தளி, சூளகிரி பகுதியிலே விலை பொருளுக்கு நல்ல விலை கொடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு ஒரு நல்ல எம்ஆர்பி விலை கிடைக்க வேண்டும், அவருடைய விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதிகளை விவசாய பாதிப்பு இல்லாமல், விவசாய நிலங்களுக்கு சேதாரம் இல்லாமல் இந்த பகுதியில் ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஜோன், விவசாய ஏற்றுமதி மண்டலத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். ஆக விவசாயிகளுக்கு ஆதரவாக விளை நிலங்களும் காப்பாற்றப்பட வேண்டும், விளை பொருள்களும் விலை கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியிலே இது ஒரு எக்ஸ்போர்ட் ஜோனாக மாற வேண்டும். எப்படி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போர்ட் ஜோன், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கொண்டு வருகிறோமோ ஓசூர் பகுதியிலே விவசாயமும் தொழிலும் இரண்டும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட் ஜோனை கொடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஓசூர் நகரத்தை எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா இயக்கம் என்ன நினைக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே ஓசூரை ஒரு சிங்கப்பூர் போல மாற்றி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு கனவாக இருக்கிறது. ஓசூர் டு பி டெவலப்டு அண்ட் கம்ப்ளீட்டட் லைக் எ ஸ்மால் சிங்கப்பூர். இந்த ஆசியாவிலே மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த நகரத்தை அரசியலோ இல்லை வேறு காரணங்களுக்காகவோ பாழ்படுத்தாமல் யார் அடுத்தபடியாக ஆட்சிக்கு வந்தாலும் ஓசூர் நகரத்திற்கு ஒரு சிங்கப்பூரை போன்ற அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொடுத்து இங்கு வளமான வாழ்வை வாழ்வதற்கு மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக உடனடியாக வைத்திருக்கிறோம். அதற்கான திட்டப்பணிகளையும் நாங்கள் இங்கே வைத்திருக்கிறோம். ஒரு ஸ்மார்ட் சிட்டி, எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட், இதையெல்லாம் செய்வதற்கு பாரதிய ஜனதா இயக்கத்தின் சார்பாக இந்த முன்னெடுப்புகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். மொத்தமாக கட்சி அரசியலை தாண்டி விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு நாம் ஒத்துழைக்க வேண்டும், தொழில் வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஓசூர் நகர பகுதி மக்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பகுதியாக லா அண்ட் ஆர்டர் இங்கே சரியாக இல்லை. எங்கேயோ கொலை செய்கிறான், இங்கே கொண்டு வந்து போட்டு போகிறான். இங்கே இருக்கக்கூடிய அந்த லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்பு சுச்சுவேஷனை நாம் உடனடியாக பகிர வேண்டும். மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார், கலவரப்பள்ளி டேமு நீங்கள் பார்க் கட்டினா கூட நாங்கள் போயிட்டு வர முடியாதுன்னு. ஏப்பான்னு சார், பாதுகாப்பே இல்லை சார், வழியில் என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்கிறாங்க. அதனால் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். போலீஸ் ஃபோர்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கார்பரேஷனை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டெப்டி கமிஷனர் லெவலையாவது ஒரு பெரிய அதிகாரியை போட்டு நிறைய போலீஸ் அதிகாரிகளை உருவாக்கி இந்த பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். அது போலவே இன்னொரு கோரிக்கை இருக்குது. ரயில்வேல 2 பெட்டிகள் ஓசூர்லேருந்து சென்னை போவதற்கு கேஆர்புரத்தில் கொண்டு போய் ஓசூரில் இருந்து புறப்படக்கூடிய இந்த நம்முடைய மக்கள் பயன்பாட்டிற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் இங்கே 2 பெட்டிகளை அங்கே கொண்டு இணைப்பதற்கு வேண்டிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அது இன்னும் அரசுடைய அதிகாரிகளுக்கு போய் சேரலை. இங்கே 2 பெட்டியில் ஒரு நாளைக்கு 100-150 பேர் அந்த ட்ரெயினில் இங்கே உட்காந்தாங்கன்னா அந்த 2 பெட்டியை கொண்டு போய் கேஆர்புரத்தில் வரக்கூடிய அந்த ட்ரெயினுக்கு ஏதாவது ஒரு ட்ரெயின் சென்னைக்கு போகிறதுக்கு மேபி காலையில் போகிற ட்ரெயினோ இல்லை நைட்டு போகிற ட்ரெயினோ இணைப்பதற்குரிய அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இவங்க ஜோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ரயில்வே கொண்டு வர்றது இன்னும் லேட்டாக வர்றதுனால இந்த 2-3 பெட்டிகளை கொண்டு வந்து கேஆர்புரத்தில் இணைப்பதற்கு வேண்டிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம்.